திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலரும் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரியின் பெயரை கொண்டு அகில இந்திய மு.க. அழகிரி பேரவை என்ற அமைப்பு சென்னையில் புத்தாண்டு தினத்தன்று துவங்கப்பட்டது. திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான மரூர் தர்மலிங்கம் இந்த பேரவையை துவக்கி வைத்தார். மரூர் தர்மலிங்கத்தை தலைவராக கொண்டு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது இந்த பேரவையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து தர்மலிங்கம் விளக்கினார். அகில இந்திய மு.க. அழகிரியுடைய பேரவையினுடைய நோக்கம் எங்களுடைய தலைவர் இந்திய பேரரசர் மு.க. அழகிரி அவர்களை பிரதமராக்குவதுதான் முதல் திட்டம். இந்திய பிரதமர் ஆக்க வேண்டும் என்றால் அனைத்து மாநிலத்திலும் நமக்கு தொடர்புகள் இருக்கப்பட வேண்டும். அங்கே ஏற்படுகிற இயற்கை பேரழிவுகள், நிலநடுக்கம், வெள்ளம், சுனாமி இப்படிப்பட்ட காலங்களிலே பாதிக்கின்ற பொழுது எங்க பொறுப்பாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு அந்த பகுதியில் அந்த மக்களுக்காக பாடுபடுவார்கள். அப்படி பாடுபடுகிற பொழுது அந்த மக்கள் கண்டிப்பாக ஆதரவளிக்க முன் வருவார்கள். இது 100% சாத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் அந்தந்த மாநிலத்திலையும் இருக்கிற தமிழர்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே எங்க மு.க. அழகிரி அவர்களுடைய பேரவை தான் போட்டியிடும். அங்கே திமுக போட்டியிடுறத நாங்கள் போட்டியிட மாட்டோம். திமுகவில் இதுபோன்ற தலைவர்களின் பெயர்களில் அமைப்புகள் துவங்கப்பட்டது இல்லை, அதற்கு அனுமதிக்கப்பட்டதும் இல்லை. முசிறி புத்தன் என்று ஒருவர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எம்ஜிஆர் மேலும் எம்ஜிஆர் மன்றம் என்று வைத்திருந்தார். ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த மன்றம் விரிவடைந்து பலம் வாய்ந்ததாக அமைந்த பிறகு இவரை அரவணைத்து மாநாட்டை நடத்தி அப்பொழுதுதான் இவர் அங்கீகாரமே கொடுத்தார் என்பது தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே பாணியில நாங்கள் இன்றைக்கு இந்த அமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் அந்த பட்டியலில் சேருமா அல்லது தனித்துவத்துடன் இயங்குமா என்பது விரைவில் தெரிந்துவிடும்.